நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கர்த்தாவே தேவர்களே, கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே, உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஒரு வேத பகுதியை வாசிக்கலாமா? எண்ணாகமும் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றியிருந்தது. பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிதனால் அவ்விடத்தில் தபைரா என்று பெயரிட்டான். அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிப்பு கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரையில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசேயினால் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது அவர்களை வானத்தின் மன்னாவால் தூதர்கள் உண்ணும் உணவால் கர்த்தர் அவர்களை போஷிக்கிறார். ஆனால் பார்த்தீங்களா, அவர்கள் என்ன சொல்கிறார்? இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லையே நீ அவங்க சொல்கிறத இதை கேட்ட கர்த்தருக்கு மிகுந்த மனமடி உள்ளது. அவர்கள் மேல் கோபம் உண்டது என்று சொல்லப்படுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எகிப்தில் உள்ள அந்த கொம்மட்டி காய்கள் கீரைகள் அதையெல்லாம் உண்டமே, அதை சாப்பிட்டோமே, இதை சாப்பிட்டோம், இறைச்சி சாப்பிட்டோமே. ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து போனார்கள். எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள், அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தர் நம்மை விடுவித்தார் என்பதை மறந்து போனார்கள். தூதர்கள் உண்ணும் உணவை தந்தார் என்பதை மறந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போல இருக்கீங்களா? பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டார் அல்லவா? எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தார்கள். நம்முடைய பலவீனங்களிலிருந்து, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து, நம்முடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டார் அல்லவா? நமக்கு வந்த இக்கட்டுகள் மோசங்களிலிருந்து நம்மை பாதுகாத்தார் அல்லவா? அனுதினமும் நமக்கு உணவை தந்து அதை மறந்து அந்த அனுதினமும் உணவை தந்து இந்த மன்னாதான் எங்களுக்கானே கர்த்தரை நோக்கி நீங்கள் முறுமுறுக்கிறீர்களா? கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாகாதபடி அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிக்கலாமா? அவரை நம்மளே பாவடிமை விடுவித்தார் அல்லவா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மமான நாளுக்காக போய் துதிக்கிறோமப்பா, போய் துதிக்கிறோங்க. இந்த நாள் எங்களுக்கு ஜீவனை தந்தம் இல்லாமல் தயம் பாராட்டினீரப்பா. மிஸ்தோதம் காலை முதல் மட்டும் உடைய கிருபை உடைய கர்மங்களோடு கூட இருந்த மிஸ்தோத்திருக்கிறோங்க. தாவை அடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்து நீங்கள் எங்களுக்கு செய்த ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோமப்பா. எங்கள் பலவீனங்கள், எங்கள் கஷ்டங்கள், எங்கள் இக்கட்டுகள், எங்கள் கண்ணீரில் உடைய கர்மங்களோடு கூட இருந்து கொண்டு
எங்களை நீர் விடுவித்தீர் ஐயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் மெய் துதிக்கிறோம் கர்த்தாவே. அனுதினமும் எங்களுக்கு மன்னாவை தந்து அனுதினமும் எங்களை போஷித்து வழிநடத்துகிறப்பா. நாங்கள் நிர்மூலமாக அதற்கு உம்முடைய சுத்த கிருபையா நாங்கள் மெய் துதிக்கிறோம், போற்றுகிறப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மற்றவர்கள் அங்கே அது இருக்கு, இங்கே இது இருந்ததே என்று சொல்லி எங்களுக்குள்ள சோர்ந்து போகாதபடி உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மை பெற்றிருக்கிறோம் ஐயா. மெய் துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்திலே தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே, ஆமென்.